ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பீஸா தான் செய்ய போகிறேன். எனக்கு பீஸா செஞ்சு பழக்கம் இல்லை. இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் எனக்கு எப்படி பீஸா வருது அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை நல்லா வந்துச்சுன்னா செய்ய தெரியாதவங்க இதே மெத்தடில் செய்யுங்க. சப்போஸ் நல்லா வரலை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சேர்க்குறேன்னா ஈஸ்ட் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதோடு 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் வெதுப்பாக காய வச்சு இதை மூடி வச்சுருவோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி சிக்கன் பீஸா தான் நம்ம செய்ய போகிறோம். நான் கடையிலே போன்லெஸ் சிக்கன் நல்லா பொடிசாக வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். அதில் இப்போ நான் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, பெப்பர், ஓரிகனோ சேர்த்துக்கிறேன். அதோடு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தவாவில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம பீஸாவுக்கு மாவு ரெடி பண்ணிடுவோம். அந்த பேட்டர் இன்றைக்கி இது ஒரு 300 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஈஸ்ட் நம்ம வச்சுருந்தோம்ல, அது இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சே நம்ம இந்த பீஸா மாவை கலக்கிடுவோம். இந்த ஈஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை நல்லா இழுத்து நல்லா நம்ம பிணைஞ்சிக்கிடுவோம். இதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த மாவை இழுத்து பிணைங்க. அப்போ தான் நம்மளுக்கு பீஸா நல்லா சாஃப்டாக வரும். இது ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, லேஸாகவும் இருக்கக்கூடாது. ஃபைனலாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை ஒரு பவுலில் வச்சு மேலே எண்ணெய் தடவிட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருவோம். இதை ஒரு 2 மணி நேரம் சென்று நம்ம பார்ப்போம். இந்த கேப்பில் நான் ஒரு ஃபேன் வச்சு அதில் சிக்கனையும் அது கூட நான் இன்றைக்கி பன்னீரும் சேர்த்து தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இது ரெண்டையுமே பீஸாவில் தான் போட போகிறோம். நம்மள்கிட்ட மஷ்ரூம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நம்மள்ட்ட என்னென்ன காய் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை பூராமே நம்ம பீஸாவில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கனும் பன்னீரும் சேர்த்து தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த சிக்கனில் உள்ள தண்ணி கூட நல்லா வற்றட்டுங்க. நல்லா வற்றி இந்த சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆனோடனே இந்த சிக்கனை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பேட்டாரை போய் பார்ப்போம். இது சூப்பராக உப்பி வந்திருக்கு. இப்போ டபுளாக வந்துருச்சு. நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராகிருச்சு.
இதை இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட் வந்து வீட்டில் என்ன பிளேட் இருக்கோ அந்த பிளேட்டில் இப்படி வச்சுக்கோங்க. நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து கனமாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக வந்து இந்த மாதிரி தட்டிட்டு ஓரங்களை வந்து இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி விட்டுக்கிறணும். ஒரு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி வந்து குத்தி குத்தி விட்டுக்குருவோம். இல்லாட்டினா இது சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் உப்பி வரும். இது வந்து இப்படி குத்தி குத்தி விட்டோம்னா நம்மளுக்கு உப்பாமல் இருக்கும். நான் வந்து கடையில் வந்து பீஸா சாஸ் இந்த பேக்கெட் தான் கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். நிறைய பேர் வந்து வீட்டிலே கூட இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான் வந்து கடையில் தான் வாங்கினேன். இந்த பேக்கெட் வந்து 60 ரூபா. இந்த சாஸை வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குருவோம். அது மேலே வந்து மொசரல்லா சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே வந்து ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸை நான் வந்து கேப்சிகம், க்ரீன் கேப்சிகத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது மேலேயே வந்து ஆனியனும் இந்த மாதிரி வந்து குட்டி ஒரு மாதிரி ஸ்லைடாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, சிக்கனும் பன்னீரையும், அதையும் அது மேலே வந்து சேர்த்துக்கிடுவோம். இந்த எல்லாமே இது மேலே வச்சதுக்கப்புறம் இது மேலே இன்னும் கொஞ்சம் வந்து மொசரல்லா சீஸை வந்து தூவி விட்டுக்குருவோம். சீஸ் வந்து நிறையா போட்டால் நம்மளுக்கு பீஸா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஓரிகானோ வந்து அது மேலே கொஞ்சம் போட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டையுமே வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு தவாவில் தான் அப்படியே வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஓவன்லலாம் வைக்க போல். இன்றைக்கி தவாவில் தான் நம்ம வந்து இந்த பீஸா வந்து செய்ய போகிறோம். ஃபைனலாக பார்க்குறதுக்கு பார்த்திங்களா, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக தெரியுது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஹீட் பண்ணிடுவோம். மேலே வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம திறக்காமல் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பீஸா வந்து இப்படி தான் சூப்பராக வரும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுவோம். ரொம்ப சூப்பராக பீஸா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடையில் டேஸ்ட் வைஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடையில் நான் வாங்கி தின்றதை விட நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பீஸா வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தாராளமாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பீஸா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க.